Hello viewers, நான் அனிதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2/2 மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் டயக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க, செகண்டரி டயக்னலை சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பிரின்சிபல் டயக்னல் ஆர் லீடிங் டயக்னலும் நம்ம சொல்லலாம். செகண்டரி டயக்னல் வந்து இந்த பக்கம் வர நீங்கள் ஆப்போசிட் டயக்னல், அது வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏ, அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிப்போம். adjoint KA is equal to K power n-1 into adjoint A. இங்கே என்னன்றது வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னா 2 row 2 காலம் இருக்கும். இப்போ 1 0 0 1 இதெல்லாம் வந்து 2/2 மேட்ரிக்ஸ், ஏன்னா 2 rows இருக்கு 2 காலம்ஸ் இருக்கு. அதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ்னா 3 rows 3 காலம்ஸ் இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ வந்து 3ஆ இருக்கும். அடுத்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா 1 divided by determinant of A into adjoint A. டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது. அப்படி ஜீரோவா இல்லாம இருந்தாதான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லைன்னா 1/0 இன்ஃபினிட்டி ஆயிடும், ஏ இன்வர்ஸ் வேல்யூ கிடைக்காது. ஸோ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா இது. அடுத்து cos of minus theta is equal to cos theta, sin of minus theta is equal to minus sin theta. இது வந்து நம்ம தேர்ட் சம்ல யூஸ் பண்ணியிருப்போம் எக்ஸசைஸ் 1.1ல. நெக்ஸ்ட் வந்து A dot A inverse is equal to identity matrix. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் A inverse கூட மல்டிப்ளை பண்ணா A inverse கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபோர்த் சம்ல யூஸ் பண்ணியிருப்போம் இந்த எக்ஸசைஸ்ல. அடுத்து டு ஃபைண்ட் A கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்னன்னா, அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் A கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் A கொஸ்டின்ல கொடுத்து A கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா A is equal to plus or minus 1 divided by root of determinant adjoint A into adjoint of adjoint A. இது வந்து நம்ம 8th சம்ல யூஸ் பண்ணியிருப்போம் இந்த எக்ஸசைஸ்ல. நெக்ஸ்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ adjoint A வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து plus or minus 1 divided by root of determinant adjoint A into adjoint of A. இதை வந்து நம்ம 9th சம்ல யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து 1 plus tan square x வந்து secant square x ன்னு சொல்லலாம். 1 by secant square x வந்து cos square x. tan square x வந்து sin square x by cos square x நம்ம எழுதலாம். இதை வந்து நம்ம 11th சம்ல யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி cos 2x is equal to cos square x minus sin square x. sin 2x is equal to 2 sin x cos x. இதையும் வந்து நம்ம 11th சம்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.1ல என்னெல்லாம் ஃபார்முலா எந்த சம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோன்றது ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.